கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து நாம் வெள்ளிக்கிழமை தோறும் கூடி வேதத்தின் ரகசியங்களை ஆராயும் வகையில் இந்த சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை பார்க்கும்படியாக தேவன் கிருபை தந்து நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்து என்ன ஸ்பீடா போகுது பாருங்க. எத்தனாவது வாரம்? 8வது வாரம். 7வது வாரம் என்று சொல்பவர்கள் ஒரு வாரம் வரவில்லை என்பது சரியான பதில். 8வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்ப சகரியா புஸ்தகத்துல எந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம்? செகண்ட் சாப்டர் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது சாப்டர். அதனால அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸி. 3வது சாப்டர்ல எத்தனாவது கிளாஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கரெக்டான பதில். 3வது சாப்டர் சகரியா புஸ்தகத்துல எந்த பிரிவுல இருக்குன்னா முதல் பிரிவுல இருக்கு. அந்த முதல் பிரிவுல 8 இரவு தரிசனம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் செக்ஷன், கம்ப்ளீட் விஷன். சகரியாவுக்கு தேவன் காண்பிச்ச விஷன், அதுல 8 விஷன் காமிச்சிருக்காரு. அதுல இப்ப நம்ம எத்தனாவது விஷன் பார்த்துட்டு இருக்கோம்? எத்தனாவது விஷன் பார்த்துட்டு இருக்கோம் கேட்டா 3 பார்த்து முடிச்சிருக்கோம். 4வது விஷனுக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம 3ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ட்ராகும் இல்லைங்களா? 4வது விஷன் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி 8 விஷனும் எதுக்குன்னு முதல்ல பார்த்தோம். 8 விஷனுடைய நோக்கம் என்ன? ஆலயம் கற்ற ஜனங்களை அஷூரன்ஸ்னா உறுதிப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்றதுக்கும், உற்சாகப்படுத்துறதுக்கும், அவங்க ஆலயம் கட்டினா கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கும், ஆலயம் கட்டினா கிடைக்க போற ஆசீர்வாதத்தை சொல்றதுக்காக தேவன் சகரியா மூலம் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல சகரியா சொல்ற எல்லா விஷயங்களுமே எதை பத்தி வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டுறதை பத்தி. ஆலயம் கட்டுறதும் எடுத்துக்கலாம், நகரத்தை கட்டுறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த நகரம் கம்ப்ளீட்டா இடிஞ்சு போச்சு. இப்ப யார் மூலமா தேவன் வாய்ப்பு கொடுத்தாரு, யாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகரியா மூலம் தேவன் இந்த 8 தரிசனத்தையும் அவர் வந்து சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா ஜனங்கள் 2 விதமா இருக்காங்க. பாதி பேர் ஆலயத்தை கட்டிட்டு இருக்காங்க, பாதி பேர் இன்னும் புறஜாதி வித்தியாசத்துல இருந்து ரிட்டர்ன் வரவே இல்லை. 2 பேருக்குமே சகரியா பேசுறாரு. ஆலயம் கட்டுற ஜனங்களுக்கு சகரியா சொல்ற தீர்க்க தரிசனம் என்ன பர்பஸ்னா அவங்க உற்சாகமா ஆலயத்தை கட்டுறதுக்கு. அதே சமயத்துல வெளியூர்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு சகரியா சொல்ற தீர்க்க தரிசனம் எதுக்குன்னு சொல்லி கேட்டா உற்சாகமா ஊருக்கு திரும்பி வருது. இந்த 2 விஷயமே யூதர்கள் மத்தியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது பொருந்தும். அதே சமயம் புதிய ஏற்பாட்டு காலத்துல உலகத்தின் கடைசியில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப உற்சாகமா கட்டக்கூடிய இந்த ஜனங்களுக்கு உற்சாகம் வரணும்னா முதல்ல அவங்க எதை புரிஞ்சுக்கணும்? 2 ஜனங்களுக்கும் உற்சாகமா, ஒருத்தர் உற்சாகமா கட்டணும், இன்னொருத்தர் உற்சாகமா திரும்பி வரணும். எந்த அடிப்படையில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இது நடக்கும். அந்த உற்சாகம் அவங்களுக்கு வர்றதே மேசியா தான். ஏன்னா மேசியாவை இது வரைக்கும் அவங்க ஏற்றுக்கல. அந்த பர்பஸ் தான் இப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அதை தான் நம்ம படிச்சோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று. இந்த தீர்க்கதரிசனத்துடைய எய்ம் தேவன் எதுக்காக கொடுக்கறான்னு பார்த்தீங்கன்னா கடைசி லைன்ல கொடுத்தாரு அவரே கிளியரா. என்ன பர்பஸ்க்கானா சேனைகளின் கர்த்தர் தான் என்னை அனுப்பினார்னு இஸ்ரேல் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். சேனைகளின் கர்த்தர் தான் என்னை அனுப்பினார்னு இஸ்ரேல் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணெய் யாரு? பழைய ஏற்பாட்டுல யாரு? மிகாயேல். சோ இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா மேசியா. அப்ப மேசியா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிடும். மேசியா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ப்ராபசி தான் இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். சோ பழைய ஏற்பாட்டுல மிகாயேல் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் மேசியாங்கிறத உணர்ந்து கொள்ள போறாங்க. என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு உலகத்தின் கண்டிஷன் மாறப்போகுது. உலக ஜனங்களுடைய கண்டிஷன் மாறப்போகுது. இவங்க மேசியாவை ஏத்துக்கும் போது உலக ஜனங்கள் தேவனை ஏத்துக்குவாங்க. சொல்ற பாயிண்ட் புரியுது உங்களுக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ஏத்துக்கும் போது அந்த சிட்டி தான் உலகத்துக்கே கோயில், ஆலயம். அப்ப உலகத்துக்கே ஆலயமா இருக்கிற சிட்டிய உலக ஜனங்கள் எப்படி ஏத்துக்கு போறாங்க போன வாரம் படிச்சோம். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேவித்து. இந்த அநேக ஜாதிகள் யாருங்க? கம்ப்ளீட் வேர்ல்ட்.
அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். தேவன் சொல்றாரு, உலக ஜனங்கள் யாருடைய ஜனங்கள்? என் ஜனங்கள் ஆவாங்க. அப்ப உலக ஜனங்கள்லாம் தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இஸ்ரேல் தேசத்தை தேவன் ஒரு கருவியா அவர் வந்து உபயோகப்படுத்துறாரு. சோ அந்த கருவிகள் எப்ப செயல்பட ஆரம்பிக்குதுன்னா, சரியா செயல்பட ஆரம்பிக்குதுன்னா மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப உலக ஜனங்கள் தேவனை ஏற்கும் போது தேவன் உலக ஜனங்களை ஏற்க மாட்டாரா? எப்படி ஏற்றுவார்னா இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவங்களை ஏற்றுவார். வாசிக்க தொடர்ந்து நான் உன் நடுவில் எப்படி இருப்பேன்? வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் அறிவார். சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில், என்னைங்கிறது மேசியா, உன்னிடத்தில்ங்கிறது இஸ்ரேலர்கள். தெரிஞ்சுக்க போறது யாரு? உலக ஜனங்கள். சோ கம்ப்ளீட் வேர்ல்ட் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு கருவிகளா இருக்கிறாங்கிறத நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா? சோ இப்ப பார்க்க போறது எத்தனாவது ப்ராபசி? 4வது தீர்க்கதரிசனம். என்ன பேர் இருக்கு? ஓகே போதும். அதுக்கு என்ன பேரு? பாதியில் நிக்குது வார்த்தைகள். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. படிச்சுட்டீங்களா வீட்டுல? உண்மை சொல்லணும். படிச்சோம், படிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா படிக்க முடியல. சரி, படிச்சாலும் பரவாயில்ல, படிக்காட்டி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியனாகி யோசுவா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே இந்த தரிசனத்தை பார்க்க போறோம். இப்ப நமக்கு வந்து இது எதுக்காகன்னு சொல்றத புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. ஏன் கேட்டா எல்லா தீர்க்கதரிசனம் எதுக்கோ அதுவும் இதுவும் அதுக்கு தான். சோ எல்லா தீர்க்கதரிசனம் எதுக்கு? ஆலயம் கட்டுறதை உற்சாகப்படுத்துது, கரெக்டுங்களா? தேசத்தை கட்டுறதுக்கு உற்சாகப்படுத்துது. அப்படி இது கூட கண்டிப்பா இதுக்காக தான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் லிட்டரலா கட்டிருக்கிற ஆலயத்தை அவங்க கட்டுற ஸ்பீடை விட அதிகமா கட்டுறதுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனம் தான் இந்த 4வது தரிசனம் கூட. இந்த தரிசனம் யாருக்கு வந்தது? யாருக்கு வந்துச்சு? சகரியாவுக்கு வந்துச்சு. சகரியா என்ன பண்றாரு? ஒரு புத்தகத்துல எழுதுறாரு. அதை இப்ப இந்த சகரியாக்கள் உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்க? வாசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? தேவன் அந்த சகரியாவுக்கு எதுக்கு சொன்னாரோ அதே பர்பஸ் தான் இந்த சகரியாவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சகரியாவுக்கு இஸ்ரேல் ஜனங்களை ஆலயம் கட்ட வைக்க, இந்த சகரியாவுக்கு எதுக்கு? நம்மளே ஆலயமா கட்டுறதுக்கு அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். அந்த அடிப்படையில இப்ப 4வது தரிசனத்தை பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனத்தை எந்த வியூல பார்த்திருந்தாலும் சரி, இப்ப நம்முடைய வியூ எதுனா இஸ்ரேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படிங்கிற வியூல இத முதல்ல வாசிச்சிடலாம், அப்புறம் விளக்கம் கொடுக்க போலாம். வசனம் வாசிக்கும் போது என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்கிற கேள்விக்கு பதில் டக்குன்னு சொல்லணும். சரிங்களா? ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? பார்க்கலாம் எப்படி கவனிக்கிறோம்னு. கேள்வி கேட்கறது தெரிஞ்சு. சகரியா 3ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 5 வரைக்கும். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யார் பேசிட்டு இருக்காங்க? சகரியா. அப்ப சகரியா யார் காமிச்சிருப்பா? பிதாவாகிய மிகாயில். எனக்கு காமிச்சாருன்னா யாரை காமிச்சிருக்கணும்? கண்டிப்பா மிகாயில காமிச்சிருக்கணும். இந்த தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சு பாருங்க. தேவன் தான் காமிக்கிறார். தேவன் சகரியாவுக்கு மிகாயிலே காமிக்கிறார். அப்ப தீர்க்கதரிசனத்தை கண்டிப்பா காமிக்கிற யாரா தான் இருக்கும்? தேவன். தேவன். ஓகே, வாசிக்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரத்தை முதல்ல வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யார் இது? அதான் எவ்வளவு சிம்பிளா முடிச்சிருக்கு. இதுலயே உங்களுக்கு பிரதான ஆசாரியர் யாருன்னு கேட்டா ஆலயம் கட்ட வந்த 2 பேர்த்துல ஒருத்தர். அவரை தான் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பிரதான ஆசாரியன். ஆசாரியன் இல்ல, அவரு ஆசாரியன் தான். இப்படியே பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெடிச்சு போய் பார்க்கலாம் அவர் ஆசாரியன் இல்லைன்னு பார்க்கலாம். இன்னொரு க்ளூ கொடுத்துறவங்களுக்கு அவர் ஆசாரியன் இருக்கிற அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? இது விஷன். வாசிங்க அடுத்தது. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். இப்ப போய் என்ன பண்றாரு? பிரதான ஆசாரியன் யோசுவா எங்க போய் நிற்கிறாரு? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றார். இது யாருன்னு தெரியல. கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றார். கெஸ் பண்ண முடியுதா யாருக்கு இருக்குது? கண்டிப்பா யாரா தான் இருக்கும்? மிகாயிலா தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய ஃபர்ஸ்ட் டைம் சாத்தான் உள்ள என்ட்ரானான். அவன் உள்ள என்ட்ரானாலே நல்ல விஷயத்துக்கு இருக்காது கண்டிப்பா. இப்ப சாத்தான் எங்க நிக்கிறான்? அவனுக்கு யாருக்கு? சகரியாவுக்கா? யோசுவாவுக்கு வலது பக்கத்துல நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்? விரோதமாய் செய்ய. யாருக்கு விரோதமாய்? யோசுவாவுக்கு விரோதமா என்ன செய்யறதுக்கு சாத்தான் வந்து எங்க நின்றுக்கானமா? வலது பக்கத்தில் நின்றுக்கான். அடுத்தது. அப்பொழுது
கர்த்தர் சாத்தானை நோக்கி. உடனே தேவன் பேசுறார். யாரை நோக்கி? யோசுவாவை நோக்கி இல்ல, யாரை நோக்கி? சாத்தானை நோக்கி. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். நீ என்ன பண்றீங்க? குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்க. நீ எதுக்கு வந்திருக்க? விரோதம் செய்ய வந்திருக்க. நீ விரோதம் செஞ்சினா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை இந்த அளவு கொண்டு வந்து விட்ட கர்த்தர் யார் வச்சு கொண்டு வந்து விட்டாரோ அவங்கள பத்தி ஏதாவது பேசின்னு வச்சுக்கோவேன், உன்னை பயங்கரமா கடிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி, இப்ப கர்த்தர் தேவன் யார் சார்பா பேசிட்டு இருக்காரு? இப்ப யார் பக்கமா பேசிட்டு இருக்காரு? பிரதான ஆசாரியனாகிய யோசுவா பக்கம் பேசிட்டு இருக்காரு. சாத்தான் இருக்கிறான், குற்ற சுமத்தை நின்றுருக்கான். அடுத்த வாசிங்க. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இவன் யாரு? கொள்ளி. அவன் யாருன்னா அக்கினியில் தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. யாரு? யோசுவா. யார்கிட்ட சொல்லிருக்காரு? சாத்தான். பாருப்பா, வீணா அவனுக்கு விரோதமா வந்து நிக்காத. அவன் யாரு? அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்ன? ஃபுல்லா எரியல, பாதி எரிஞ்சிருக்கிறதுமா? பயங்கர ஃபயரா இருக்கான். இவன் சொல்லுவான், இவர் எங்கிருந்து வந்திருக்க தெரியுமா? அக்னியிலிருந்து வந்திருக்காரு. என்ன அர்த்தம்? பயங்கரமான ஒரு வேகம், பயங்கரமான ஒரு சூடு. ஃபயர், ஃபயர், அதான் கரெக்டா இருக்கும். பயங்கரமான ஒரு உற்சாகத்தில் இருக்காரு அர்த்தம். அவன் மேல என்ன பண்ணாத, குற்றமெல்லாம் சுமத்தாத. இப்ப யார் கொள்ளி? யோசுவா. யோசுவா கொள்ளி. அடுத்தது, யோசுவாவோ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பிரச்சனை என்னன்னா, இந்த யோசுவா எப்படி நிக்கிறாருன்னா, என்ன வஸ்திரம் போட்டிருக்காரு? அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்காரு. என்ன வஸ்திரம் போட்டிருக்காரு? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அடுத்தது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி. இப்ப அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி. மிஸ்டேக் பண்ணாதீங்க, நல்ல புள்ள கவனிச்சு அப்புறம் சொல்லுங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர். தமக்குன்னா அவர் இந்த பிக்சர் இருக்கணும்ல. சோ பிக்சர் இருக்கிறவரு அவருக்கு முன்னாடி நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடு. யார் மேல? யோசுவா போட்டிருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க? கழட்டிட்டு பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். யோசுவா பார்த்து பேசுறாரு கர்த்தர். என்ன பேசுறாருன்னா, பாருப்பா, உன்னோட அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு உனக்கு என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கேன்? சிறந்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கேன் சொல்லி முடிச்சிட்டேன். உனக்கு இது வரைக்கும் போதும். பட் வசனம் விளக்கம் பார்க்கும்போது 2-3 வருஷம் சேர்த்து பார்ப்போம். பட் இது வரைக்கும் படிச்சது உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சு. உங்களுக்கு புரிஞ்சதுங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்கிறது வச்சு எனக்கு புரிஞ்சுதா? சரி, கொஸ்டின் செஷன் போலாமா? திருவிழித்துல வாசிங்க. அப்புறம் கொஸ்டின் பாருங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். யாரை காட்டினார்? தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் முன்னாடி அவர் நின்றுட்டார். அடுத்து நெக்ஸ்ட், அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தார். சாத்தான் நின்றுட்டான் வலப்பக்கத்துல. அடுத்து நெக்ஸ்ட், அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை, யார் பேசிட்டு இருக்கப்ப? கர்த்தர் இல்ல, யார் பேசிட்டு இருக்கப்ப? ஆண்டவரின் தூதன். சோ இந்த தூதன் தான், அந்த தூதன் பண்ணி யோசுவா நிக்கிறார். இப்ப அந்த தூதன் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? அதட்டுவாராக. அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி அல்லவா இவர்? இவர் யாரு? அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி அல்லவா இவர் என்றார். அடுத்து நெக்ஸ்ட், யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். அந்த தூதர் முன்னாடி யோசுவா எப்படி நிற்கிறாரு? அழுக்கு வஸ்திரம் போட்டு நின்றுருக்காரு. உடனே தூதர் அப்படின்னா நின்றுக்காரு. அந்த தூதர் என்ன பண்றாருன்னா, நமக்கு முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி. அப்படின்னா இந்த விஷயத்துல நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. தூதர் முன்னாடி நிறைய பேர், எவ்வளவு பேர் தெரியல, ஆனா கண்டிப்பா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். ஏன்னா ப்ளூரல், கிளியரா ப்ளூரல் இருக்கு. சோ தமக்கு முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். இவருக்கு இருக்கிற அழுக்கு ட்ரெஸ் என்ன பண்ணுங்க? கழட்டிடுங்க. பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றி விடு. அருமையா இங்கே கொடுத்தார். இதனால விளக்கங்கள் வெளியே ரொம்ப ஈஸி. திருவள்ளுவர் படிச்சோம்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தூதர் என்ன சொல்றாருன்னா, உன்னிடம் உள்ள உன்
உன்னிடமுள்ள தீய செயல்களை என்ன பண்ணிட்டேன்? அகற்றி விட்டேன். நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டாடைகளை அளிப்பேன் என்றார். இப்ப கிளியரா புரிஞ்சா? புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சது? நான் கேள்வி கேட்க போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சது. கேட்குமா? ஸ்டார்ட் பண்ணுமா? முதல்ல ஆண்டவரின் தூதர் யார்? சரியான பதில் யாருதான்? மிகாயில். அடுத்தது யோசுவா யாரு? பிரதான ஆசாரியர் யோசுவா யாரு? செருபாபேலும் யோசுவா தான் கட்ட வந்தாங்க. அதுல வந்திருக்கவர் தான் நமக்கு யோசுவா. அவர் பிரதான ஆசாரியர் இல்லைங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் சாத்தான் யாரு? சாத்தான் நினைக்கிறேன். சாத்தான் டைரக்டா பேர் வந்துருச்சு. அடுத்தது தமக்கு முன் நின்று கொண்டிருந்தவர்கள் போட்டிருக்கேன். அது யாரா இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள். ஓ, விஷயம் இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி இருக்குனாங்களா? இல்ல, கண்டிப்பா யாரா இருக்கு பாத்தீங்கன்னா வேறு தூதர்கள் நிற்கிறாங்க. சோ வேற தூதர்களை பார்த்தா என்ன சொல்றாருன்னா, யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரத்தை கழட்டிட்டு அவருக்கு என்ன போடுங்க? பட்டாடை போடுங்க. அப்ப இந்த தூதர்கள் டேஷ், அந்த தூதருக்கு டேஷ், இந்த தூதர்கள் மிகாயேலுக்கு டேஷ். டேஷ் பயந்துறாதீங்க, ஊழியக்காரர். எப்படி சொல்றீங்க? மிகாயேல் சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? வேலை செய்யறாங்க. என்ன வேலை செய்யறாங்க? அழுக்கு வஸ்திரத்தை கழட்டிட்டு நல்ல வஸ்திரம் போடுகிறார். இதுவரை புரிஞ்சவங்களுக்கு சோ இந்த விஷயம் அப்படியே ஒரு தடவை மெமரைஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த விஷயம்ல யோசுவா நிக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? தூதர். யார் அவர் பேரு? மிகாயேல் முன்னாடி நிக்கிறாரு. சோ மிகாயேல் முன்னாடி நிக்கிறாரு. யோசுவாவுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் நிக்கிறாரு. அது யாருங்க? சாத்தான் நிக்கிறாரு. சாத்தான் எதுக்காக நிக்கிறாரு? நல்லது பண்றதுக்கா? விரோதம் பண்றதுக்கா? விரோதம் பண்றதுக்கு நிக்கிறாரு. அவன் விரோதம் பண்றதுக்கு தான் நிக்கிறான்னு சொல்லி மிகாயேல் தெரிஞ்சுக்கிட்டு உடனே மிகாயேல் என்ன சொல்றாங்க? சாத்தானை பார்த்து, இங்க பாரு, இந்த வேலையில வச்சுக்காத. அவன் யார் தெரியுமா? அடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளியா. என்னையும் சேர்த்து மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா? அது திருவள்ளுவர் நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளியவன். அவனை ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றப்பதான் யோசுவாவுடைய கண்டிஷன் பைபிள் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தான்? அழுக்கு வஸ்திரம் தரித்துக் கொண்டு இப்ப நின்று இருக்காரு. புரியுதா? சோ உடனே மிகாயேல் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி நிக்கிற பணிவிடை தூதர்கள் நோக்கி, இங்க பாருங்க, அவர் டிரெஸ் அழுக்கு வஸ்திரத்தை கட்டிட்டு பட்டாடைகளை அவருக்கு உடுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப நம்மளுடைய क्वेश्चन, ரெண்டு பேர் வராங்க இந்த விஷயம்ல. ரெண்டு பேர் விஷயம் இல்ல, ஆரம்பத்துல நமக்கு ரெண்டு பேர் வந்தாங்க. ஒருத்தர் பேரு செருபாபேல், இன்னொருத்தர் பேரு யோசுவா. இப்ப இந்த யோசுவா யாருன்னு சொல்லி வாசிக்கலாம். வசனம் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்லா கவனிங்க. வசனம் படிக்கும்போது என்ன பண்ணணும்? வசனம் படிக்கும்போது என்ன பண்ணணும்? கவனிங்க. வாசிங்க. ஆகாய் 1:1. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம், தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய், கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும், அடுத்தது யோசதாக்கின் குமாரனாகிய, யாருடைய குமாரன்? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. யோசுவா யாரு? யோசுவா யாருன்னு கேக்குறேன்? பிரதான ஆசாரியர். அப்படி எந்த கோத்திரத்துல வந்திருக்கு கண்டிப்பா. பட் இவர் எந்த கோத்திரத்துல வந்து அவர் எப்படி இருந்தாலும் இப்ப ஒரு ஆசாரியா நிக்கிறது ஒரு விஷயம் இல்லை. பட் வெரி கிளியர், இவர் யாரு பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஆசாரி. அப்ப எந்த கோத்திரத்துல வந்திருக்கு கண்டிப்பா? லேவி கோத்திரம். இவர் எந்த கோத்திரத்துல வந்திருக்கணும் அது தெரியல. ஆனா இவர் யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்? செருபாபேல். ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளவு பக்தி இஸ்ரேல் ஜனங்களோட சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, Zerubbabel was the grandson. Grandsonna பேரன். யாருக்கு பேரனா? senior living descendant of யோயாக்கீன். ஞாபகம் யோயாக்கீன். யாரு யோயாக்கீன்? எகிப்திய பைபிளுக்குள்ள வந்தது. அதாவது யூத ராஜா. இந்த யோயாக்கீன் காலத்துல தான் நேபுகாத்நேச்சர் வந்து பிடிக்கிறார். அந்த யோயாக்கீனுடைய அதாவது பேரன். அந்த யோயாக்கீனுடைய பேரன் தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செருபாபேல். யோயாக்கீன் இறந்துட்டாரு, இவர் பிறந்துட்டாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஆலயங்களுக்கு வந்துட்டாரு. புரியுதா ரெண்டு பேரும்? இப்ப எதுக்கு அந்த பாயிண்ட்ல போனோம்? யோசுவா பிரதான ஆசாரியனா இல்லையா? பிரதான ஆசாரி. இப்ப விஷயத்துக்கு வந்தோம்னா விளக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட் விளக்கம், அதுக்கப்புறம்
கடைசி காலத்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன விளக்கம், அதுக்கப்புறம் கடைசி காலத்துல இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன விளக்கம், இதான் சப்ஜெக்ட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிட்டரலா இதுக்கு என்ன அர்த்தங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சலாமா. வாசிங்க இப்ப சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன காமிச்சாரு, விஷன்ல பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அடுத்தது அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அடுத்தது சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இது ஏற்கனவே விளக்க பார்த்துட்டோம். இப்ப இந்த வசனத்தை படிச்ச உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எதுக்கு விஷன்ல ஒரு பிரதான ஆசாரியனை பத்தி தேவன் காமிக்கணும். ஒரு பிரதான ஆசாரியனை காமிக்கிறார்னால என்ன அர்த்தம், பிரதான ஆசாரியன் அங்க தேவைன்னு அர்த்தம். ஒரு பிரதான ஆசாரியனை தேவன் காண்பிக்கிறார்னாலே என்ன அர்த்தம், பிரதான ஆசாரியன் தேவைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கும் போதும், பாபிலோன்ல இருந்து வந்து ஆலயத்தை கட்டிட்டு இருக்கும் போதும் அவர்களுக்கு பிரதான ஆசாரியன் தேவையா, பிரதான ஆசாரியன் தேவையா, எதுக்கு, பாபிலோன்ல போய் ஆசீர்வாதம் கட்டி பலி செலுத்துறதுக்கு தேவையா கேக்குறேன், கட்டாயமா கிடையாது, தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி எந்த பலியும் செலுத்த போறது இல்லை. இப்ப தேவை அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன கட்டி முடிச்சாச்சு, ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. இப்படிதான் விஷயம் புரிஞ்சுக்கணும். சோ ஒரு பிரதான ஆசிரியர் உள்ள வரானாலே அங்க என்ன வந்தாச்சுன்னா அவருக்கு வேலை வந்தாச்சு. பிரதான ஆசிரியருக்கு எப்ப வேலை வரும், ஆலயம் எஸ்டாப்ளிஷ் ஆனதான் வரும். அப்ப இந்த விஷயம்ல தேவன் சகரியா காண்பிக்கிற எல்லாமே ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவங்கள். ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவம். சோ ஆலயம் கட்டி முடிச்ச உடனே ஒரு ஆசாரியன் நிக்கிறாரு. ஆசாரியன் எங்க நிக்கிறாரு, ஆசாரியன் எங்க நிக்கிறாரு, கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக. அதாவது ஆசாரியனுக்கு எங்க வேலை, பலிபீடம் எங்க இருக்கும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. இப்ப அடுத்த கேள்வி, ஒரு பிரதான ஆசாரியன் கண்டிப்பா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, அதாவது ஆலயத்துக்குள்ளதான் இருக்கணும்னா கண்டிப்பா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, ஆலயத்துக்குள்ள ஆசாரியன் என்ன பண்ணப்பட வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்படின்னு தேவன் எங்க ஸ்டார்ட் பண்றாரு தெரியுமா, ஒரு ஆலயம் கட்டியாச்சுப்பா, ஒரு ஆலயத்தை கட்டியாச்சுப்பா, எனக்கு சூப்பரா கட்டிட்டீங்க, நான் என்கரேஜ் பண்ண, நீங்க கட்டிட்டீங்க. இப்ப ஆலயம் கட்ட உடனே இப்ப ஜனங்களுக்கு என்ன தேவை, ஆசாரியன் தேவை. ஆசாரியன் அப்படியே எடுத்து போட்டு வர தேவன் உடனே என்ன பண்ணுவாரு, அபிஷேகம் பண்ணுவார். இப்ப அடுத்த கேள்வி, ஆசாரியனை எதுக்காக அபிஷேகம் பண்ணணும், அப்பதான் ஆசாரிய ஒளி தவிர ஆரம்பிக்க முடியும். என்னதான் பிரதான ஆசாரியர் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்படாம எதை ஆரம்பிக்க முடியாது, ஆசாரிய ஒளி ஆரம்பிக்க முடியாது. இப்ப இஸ்ரேல் தேசமும் கட்டப்பட்டாச்சு, இஸ்ரேல் தேசத்துல ஆலயம் கட்டப்பட்டாச்சு. இப்ப ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆலயம் கட்டப்பட்டாச்சு, தேசமும் கட்டப்பட்டாச்சு. இப்ப ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா ரெண்டு ஹெட் தேவை, ரெண்டு ஹெட் தேவை. ஒன்னு ஸ்பிரிச்சுவல் ஹெட், இன்னொன்னு செக்யூலர் ஹெட். ஹெட்னா என்ன, தலை. தலைனா எதை பத்தி பேசுகிறேன், தலைவன். தலைவன் கரெக்டான பேர், தலைவன். அப்ப தேசத்துக்கு இப்ப ரெண்டு தலைவன் வேணும். தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இப்ப ரெண்டு தலைவன் வேணும். ஒரு தலைவன் செய்யற வேலை வேற, அதுவும் ஆசீர்வாதம் தான். இன்னொரு தலைவன் செய்யற வேலை வேற, அதுவும் ஆசீர்வாதம் தான். அந்த ரெண்டு தலைவர்கள் தான் இப்ப தேவன் சூஸ் பண்றாரு. ஒரு தலைவனுக்கு என்ன பேருனா ஸ்பிரிச்சுவல் ஹெட், இன்னொரு தலைவனுக்கு பேரு செக்யூலர் ஹெட். சொல்லி பார்க்கலாம், யார் ஸ்பிரிச்சுவல் ஹெட், யார் செக்யூலர் ஹெட். செக்யூலர்னா என்னன்னு கேக்குறீங்க நீங்க, பாதுகாப்பு, அது செக்யூரிட்டி. செக்யூலர் ஹெட்னா ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தலைவர், செக்யூலர் ஹெட்னா ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தலைவன். அப்ப ஸ்பிரிச்சுவல் ஹெட்னா யாரு சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் ஹெட் யாரு, பிரதான ஆசாரியர். அத கரெக்டா, இது தேவையில்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்ப தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போனா கண்டிப்பா இந்த ரெண்டு பேரும் தேவனுக்கு தேவை. சோ ரெண்டு ஹெட் தேவன் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டார். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் ஹெட், இன்னொருத்தர் செக்யூலர் ஹெட். சொல்லி பார்க்கலாம், யார் இதுல ஸ்பிரிச்சுவல் ஹெட், யார் இதுல செக்யூலர் ஹெட். யோசுவா ஸ்பிரிச்சுவல் ஹெட், செருபாபேல் என்ன ஹெட்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்சி. புரிச்சவங்களுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்தையும் தேவன் செலக்ட் பண்ணிட்டாருன்னா இனிமேல் ஜனங்கள் தேவனுக்கு பிடிச்சமாக பண்ணலாம். முக்கியமா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட்ட தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா ஜனங்கள் கண்டிப்பா தேவனோட ஒப்புரவாகலாம். ஜனங்கள் தேவனோட என்னாகலாம், ஒப்புரவாகலாம். பட் இதெல்லாம்
இஸ்ரேல் தேசம் நடக்கணும்னா ஆசாரியன் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆசாரியன் இருந்தா பத்தாது, ஆசாரியன் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இப்ப தேவன் செலக்ட் பண்ண ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஆசாரியன் யாரு? யோசுவா. இப்ப யோசுவா சுத்தமா இருக்காரா அழுக்கா இருக்காரா? அதான் சப்ஜெக்ட். வாசிங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றான். அப்படினா என்னதான் ஆலயம் கட்டி முடிச்சாலும் யோசுவா எப்படி தனிக்கிறா இருப்பார்? அப்ப அழுக்கு வஸ்திரம் போட்டுக்க வரைக்கும் யோசுவாவால என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. என்ன ஆயிரும்? ஜனங்கள் தேவனோட ஒப்புரவாங்க. சரியான பாயிண்ட். அப்படின்னா இப்ப தேவன் ஒரு கண்டிஷனை காமிக்கிறாரு, யோசுவாவை காமிக்கிறாரு. யோசுவாவுக்கு என்ன போட்டிருக்காருன்னா அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்காரு. அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தாலே ஒரு ஆளுக்கு சந்தோஷம். யாருக்கு? சாத்தான். உடனே சாத்தான் என்ன பண்றான்? அவனுக்கு முன்பாக சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு விரோதம் செய்வான். யாருக்கு விரோதம் செய்ய? யோசுவா. அப்படின்னா சாத்தான் விரோதம் செய்யுங்கிற வார்த்தை இருக்கியா, அது இங்கிலீஷ்ல வச்சா என்ன போட்டிருக்குன்னா ரெசிஸ்ட் இல்லையா? ரெசிஸ்ட்ங்கிற வார்த்தையுடைய ஹீப்ரு வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை அக்யூஸ். அக்யூஸ்னா என்ன? குற்றம் கண்டுபிடிக்க. அப்ப சாத்தான் யோசுவா பார்க்கிறதுக்கு எதுக்கு வந்திருக்கான்? குற்றம் கண்டுபிடிக்க. கண்டுபிடிச்சானா? இல்ல. கண்டுபிடிச்சானா? கண்டுபிடிக்கல. நான் அப்பப்ப ஸ்டாப் ஆகிறப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன? கண்டுபிடிச்சா அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான் ஆசாரியன். அதனால வந்திருக்கான். கரெக்ட். சோ இப்ப சாத்தான் என்ன சொல்றான்னா, இந்த பாருங்க, நீங்க செலக்ட் பண்ணாடு என்ன பண்ணிருக்கான்? அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான். இனிமேல் உங்களால ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இது யார் கேட்டிருக்கா? மிகாயேல் கேட்டிருக்கா. யார் கேட்டிருக்கா? மிகாயேல். சோ மிகாயேல் விட்டுவாரா? சாத்தான் சொல்றான், உங்க ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்காரு, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ற உடனடியா மிகாயேல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சாத்தானை நோக்கி சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி. சோ இந்த கர்த்தர் யாருன்னு பார்த்தா இருக்கனே திருவெளியில படிச்சவன் தூதன். யாரு? மிகாயேல். சோ மிகாயேல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஏன் கடிந்து கொள்வார்? நீ வந்திருக்கிற வேலையே போல தப்பு. இரண்டாவது எண்ணமும் தப்பு. என்ன வேலையா வந்திருக்கான்? குற்றம் கண்டுபிடிக்க வரதே தப்பு. இரண்டாவது அவனுடைய எண்ணமும் தப்பு. அப்ப சாத்தான் என்ன பண்ணிக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணக்கூடாது? ஆசீர்வதிக்க கூடாது. மிகாயேல் என்ன பண்றாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணிருப்பார்? ஆசீர்வதிக்கணும்னா இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல சாத்தானை கண்டிக்கணும். எப்படி கண்டிக்கிறாரு? சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார். நீ யார் மேல குற்றம் சாட்டியோ அவன் சாதாரண ஆள் கிடையாது. எப்படிப்பட்டாரு? அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிங்கிறார். இதுதான் நம்ம திருவிழித்துல வச்சோம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி வாசிங்க. அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. என்ன பண்ணுவாரு? அதட்டுவாராக சொல்லி சாத்தானுடைய கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டார். யார் ரிஜெக்ட் பண்ணா? மிகாயேல் என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டா சாத்தான் போயிடுவானா? சாத்தான் மறுபடியும் வருவான். அப்ப சாத்தான் மறுபடியும் வரக்கூடாதுன்னா இப்ப எது மாறணும்? சீன்ல எது மாறணும்? வஸ்திரம் மாறணும். யாருடைய வஸ்திரம்? வாசிங்க. அதுதான் நடக்கிறது. வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி. யாரு தமக்கு முன்பாக நிற்கிறவர்கள்? தூதர்கள். நிறைய தூதர்கள் நிற்கிறாங்க. அந்த தூதர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை போல என்ன பண்ணுங்க? கழட்டுங்க. அப்ப மிகாயேல் கட்ட மாட்டார். யாருதான் வந்து கட்டுவா? தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அழுக்கு வஸ்திரத்தை கழட்டுவாங்க. கழட்டிட்டு யோசுவாவுக்கு என்ன போடுவாங்க? பட்டு வஸ்திரங்களை என்ன பண்ணுவாங்க? கொடுத்தார். வாசிங்க. அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. உன்னிலிருந்து என்ன பண்றேன்?
நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இனிமேல் உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்டவே முடியாதுன்னு சொல்லி இப்ப சொல்லிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமே இல்லையா? யாருக்கு மாற்றம்? யோசுவாவுடைய மாற்றம். முதல்ல எப்படி இருந்தாரு? அழுக்கு வஸ்திரம். இப்ப என்ன ஆயிட்டாரு? பயங்கரமான சூப்பரான சிறந்த வஸ்திரங்களை அவர் வந்து உடுத்திட்டாரு. இதைத்தான் சோளம் சேஞ்ச் போட்டிருக்காரு. அதாவது ஒரு பக்தியான மாற்றம். ஒரு பக்தியான மாற்றம் யாரு கிடைச்சிருச்சுன்னா யோசுவா கிடைச்சிருச்சு. யார் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தமக்கு முன்பாக நிற்கிறார்கள். யார் அது? தூதர்கள் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, டிரெஸ் மட்டும் அவர் சுத்தமான டிரெஸ் மாத்தல மிகாயேல், அவருடைய பாகை அதை மாத்துறாரு. வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களா? சிரசின் மேல். சிரசின் மேல்னா தலையின் மேல் என்ன வைங்க? சுத்தமான பாகைய வைங்கன்னு யார் கிட்ட சொல்றா? மிகாயேல் தூதர்களை பத்தி சொல்றாரு. வைங்கப்பா. அப்பொழுது சுத்தமான பாகையை பாருங்க, தூதர்கள் டக்கு டக்குன்னு கீழ்ப்படிறாங்க. யாருக்கு? மிகாயேலின் தூதர்கள் டக்கு டக்குன்னு கீழ்ப்படிறாங்க. என்ன சொல்றாங்க? உடனே சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார். வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதர் அங்கே நின்றார். அவர் அப்படியே நின்று இருக்காரு, வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, தலையில யாருக்கு இந்த மாதிரி பாகை வைப்பாங்க? பிரதான ஆசாரி. பிரதான ஆசாரியருக்கு தலை மேல ஏன் பாகை வைக்கிறாங்க? அவ்வளவுதான், சிம்பிள். வாசிங்க லேவியராகமம் 29:6. லேவியராகமம் 29ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவன் தலையிலே பாகையையும். ஒரு பிரதான ஆசாரியை செலக்ட் பண்ணி அவருக்கு போடுற டிரெஸ்னுடைய மேன்மை, அவன் தலையில எதை வச்சு? பாகையை வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை என்ன பண்ணு? அபிஷேகம். இதெல்லாம் எதுக்குன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை கனம். அப்ப யோசுவாவை மிகாயேல் சுத்தம் மட்டுமல்ல கனப்படுத்தி இருக்கிறார். சுத்தம் மட்டுமல்ல என்ன பண்ணிருக்காரு? கனப்படுத்தி இருக்காரு. கனப்படுத்தோட நிறுத்தல, மறுபடியும் யோசுவாட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீ மட்டும் தொடர்ந்து எனக்கு கீழ்ப்படிச்சிருந்தா. வாசிங்க சகரியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக. யார் இந்த கர்த்தருடைய தூதன்? மிகாயேல். யோசுவாவுக்கு சாட்சியாக. இப்ப யோசுவா எப்படி இருக்காரு? நல்ல வஸ்திரம், மகிமை நிக்கிறார். அவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது தேவன் சொல்றது என்னன்னா அப்படின்னு யார் சொல்றா? மிகாயேல் சொல்றார். நீ என் வழிகளில் நடந்து. இதுதான் சூப்பர் பாயிண்ட். இப்படியே நீ இருக்கணும்னா நீ என் வழியில் என்ன பண்ணணும்? நடக்கணும். அடுத்தது என் காவலை காத்தால். என் காவலை காத்தால். ஆலயத்துல ஒழுங்கா நீ ஊழியம் செஞ்சா நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். அது மட்டும் கிடையாது, என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். என்னோட எல்லா பொருளையும் நீ தான் என்ன பண்ணுவ? காவல் காப்ப. அது மட்டும் கிடையாது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். சோ 3 பரிசு உனக்கு. ஒழுங்கா இருந்தீனா என் வழிகளில் இருந்து என் காவலை காத்தால் என் ஆலயத்தில் என்ன பண்ணுவ? நியாயம் விசாரிப்ப. என் பிரகாரத்தை என்ன பண்ணுவ? காவல் காப்ப. 3வது பாயிண்ட் என்ன? இங்க நிக்கிறவங்களுக்குள்ள என்ன பண்ணுவ? அங்க யார் நிக்கிறாங்க? தூதர்களுக்குள்ள போய் என்ன பண்ணலாம்? உலாவலாம். இது ஒரு பரிசா? என்னங்க தூதர்களுக்குள்ள உலாவுறது ஒரு பரிசா? தூதர்களுக்குள்ள உலாவுறது ஒரு பரிசா கேட்க. ஆமாவா இல்லையாங்கிறத இன்னொரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த 3ஐயும் கொடுத்தாரு. இந்த 3ஐயும் பண்ண போறது யாருன்னா தூதர்கள். சோ விஷன் முடிஞ்சதா? இதுவரை நிறுத்திக்கலாம். நீங்க இதோட நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? முதல்ல இந்த சீன் எப்படி ஆரம்பிச்சது? நல்ல திட்டோட ஆரம்பிச்சது. முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா யோசுவா நிக்கிறார். எங்க நிக்கிறாரு? மிகாயேல் பண்ணி நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? அழுக்கு வஸ்திரம். உடனே யார் வந்தா? எதுக்கு வந்தா? என்ன குற்றம்? அழுக்கு. உங்க தேசத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. உடனே மிகாயேல் என்ன சொல்றாரு? நோ, அவனை என்ன பண்ணாத, திட்டாத. தேவன் உன்னை கடிந்து கொள்வார். அவன் யார் தெரியுமா? அகிலிருந்து வந்த கொள்ளி. ஞாபகம் வச்சுக்கோ, நீ கிளம்பு அப்படின்ட்டு. அடுத்து என்ன பண்றாரு? தமக்கு முன்னிருந்தவர்களை கூப்பிட்டு யோசிச்சு கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? அழுக்கு வஸ்திரங்களை மாத்திட்டு நல்ல வஸ்திரங்களை போட்டு விட்டாரு. அதோட விடத்துல தலைமையில பாகை கனப்படுத்துறாரு. அதோட விடல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. யோசுவாவை கூப்பிட்டு, நீ மட்டும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா கண்டினியூஸா
உனக்கு நான் என்னுடைய பொருட்களை காவல் காக்கக்கூடிய பொறுப்பை நான் உனக்கு கொடுத்துறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்குள்ள நீ என்ன பண்ணுவ? உலாவுன்னு சொல்ற. யார் இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா? ஃபர்ஸ்ட் லிட்டரல், அப்புறம் தான் லாஸ்ட் பீரியட் இஸ்ரேல், அதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் பீரியட் சர்ச். ஃபர்ஸ்ட் லிட்டரல் இஸ்ரேல்ல அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கும் யோசுவா யாரை குறிக்கும்? இவ்வளவு விளக்கம் கொடுத்தாச்சு இல்லையா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆலயம் கட்டாதவர்கள் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிக்குது. ஆலயம் கட்டி முடிச்சா மட்டும் பத்தாது. யோசுவா நிக்கிறார், அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனா யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டுல நிக்கிறாரு. அதான் பிரச்சனை. இப்ப அதை மாத்தணும். இஸ்ரேலுடைய கொஞ்சம் பக்கத்துல அப்படிங்க, கொஞ்சம் பக்கத்துல அப்படிங்க. இஸ்ரேல் தேசத்தின் ஆவிக்குரிய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமையில பயந்துறாங்க. அவங்களுடைய பக்தி இப்படித்தான் இருக்கு. எப்படித்தான் இருக்கு? அழுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அழுக்கு பிடிச்சிருக்கு? அழுக்குள்ள போய் பார்த்தா என்ன முடிக்கிறோம்? அழுக்குள்ள போயிட்டு வந்தா என்னதான் முடிக்கீங்க? அழுக்கு. அப்ப 70 வருஷம் எங்க போயிட்டு வந்திருக்காங்க? அழுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. சோ 70 வருஷம் அழுக்குள்ள போயிட்டு வந்தவங்க என்னதான் ஆலயத்தை கட்டினாலும், ஆலயத்தை கட்ட வேலைக்காரரா இருந்தாலும் இன்னும் அவர்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு என்னங்கல போகல. அப்ப அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கும் யோசுவா யாரை குறிக்குன்னா, ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இருந்த இஸ்ரேல் தேசத்தின் பக்தி நிலைமை. அவ்வளவுதான். அது எப்படி இருக்காமா? அழுக்கு பிடிச்சிருக்காமா, அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்காமா. அதுக்கு இங்கிலீஷ்ல அருமையான 2 வார்த்தை. டிஃபைல்டு priesthood, defiled temple worship. டிஃபைல்னாலே என்ன சொல்றது? டிஃபைல்னா அழுக்கான அப்படின்னு சொல்றது. டிஃபைல்டு priesthood, டிஃபைல்டு temple worship. இதுதான் இஸ்ரேல் தேசத்தின் நிலைமை. தமிழ்ல போட்டா தீட்டுப்படுத்தப்பட்ட ஆசாரித்துவம், தீட்டுப்படுத்தப்பட்ட ஆலய வழிபாடு. ஏன்னா இன்னும் ஜனங்கள் என்ன ஆகல? பரிசுத்தம் ஆகல. ஏன்னா அவங்க கொண்டு போய் கொடுத்த பாத்திரமே எப்படித்தான் இருந்துச்சு? தீட்டுப்பட்டுதான் இருந்துச்சு. என்ன பாத்திரம்? தேவாலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் எடுத்துட்டு போன பாத்திரம் எல்லாம் பாபிலோனுக்கு போயிட்டு வரப்ப எப்படித்தான் இருந்துச்சு? அதை கொடுத்து உள்ள வச்சு என்ன ஆகும்? தீட்டுப்பட்டுதான் இருக்கும். அப்ப தீட்டுப்பட்டதான் நிலைமை. அந்த நிலைமையில தான் யார் நிக்கிற மாதிரி விஷயம் சொல்றது பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பக்தி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அழுக்கு புடிச்சு போய் கிடக்குது. என்ன புடிச்சு கிடக்குது? அழுக்கு புடிச்சு போய் கிடக்குது. அழுக்கு புடிச்சு போய் இவங்க நிக்கிறது பார்த்தது யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? சாத்தான். இப்ப சாத்தான் யார்? சாத்தான் என்ன பண்றாங்கறத வச்சு கண்டுபிடிங்க. யோசுவா யாரு? அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்க யோசுவா யாரு? இஸ்ரேல் தேசத்துடைய ஆவிக்குரிய நிலைமை. அந்த பக்தி நிலைமையை குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு தவறானா அந்த சாத்தான். இப்ப சாத்தான் யாரு? பரிசேயர் செஞ்சு வந்தாங்க பழைய பள்ளியே. ஆலயங்கள்ட்ட வந்து பாருங்க, இந்த வேலை பண்ணிருக்காங்க. அதான் எந்த காலங்கள்ல கரெக்டா கணிச்சதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். சுற்றி இருக்கும் நாடுகள். இந்த சுற்றி இருக்கும் நாடுகளுக்கு என்ன பிரச்சனை? இவங்க சுத்தம் ஆயிட்டாங்க, நம்ம காலி. சோ என்ன பண்ணணும்னா, இவங்க சுத்தம் இல்லாமலே வைக்கணும் அப்படின்ட்டு சாத்தான் இடத்தை புடிச்சு இவங்க சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. சுற்றி இருக்கும் நாடுகள் என்னென்ன? நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். யார் யாரெல்லாம்? நார்த்ல அசீரியர். அசீரியருக்கு யார் தலைவர்? அசீரியருக்கு யார் தலைவர்? சனகரி. அசீரியாவுக்கு தலைவர் சனகரி. அசீரியாவுக்கு தலைவர் சாத்தான். என்ன விதம் இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை யார் தலைவர்? கரெக்டானே? அப்ப அன்னைக்கு மட்டும் யாரு? சாத்தான். அடுத்தது மோவாபுக்கு யார் தலைவர்? சாத்தான். எகிப்துக்கு யார் தலைவர்? சந்தேகமே யார் சாத்தான்? சாத்தான். பெலிஸ்தீனுக்கு யார் தலைவர்? அதான் சாத்தான் வந்திருக்காங்க. சோ விஷன்ல காமிச்ச சாத்தான் இப்ப எப்படி வந்து ஒரிஜினல் நிக்கிறதுக்கு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் கண்ட்ரோல் இருக்கிற ராஜ்யம். இந்த ராஜ்யங்களை சுத்தி வந்து யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறத குற்றப்படுத்துறாங்க. யோசுவா யாரை குறிக்கும்? இஸ்ரேலுடைய பக்தி மார்க்கம் நிலைமை. சோ அவங்களுடைய பக்தி நிலைமையை பார்த்துட்டு, அவங்க தீட்டுப்பட்ட நிலைமையை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற நாடுகள் பூரா என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டினாங்க. சுத்தி இருக்கிற நாடுகள் குற்றம் சாட்டினாங்க.
யார்கிட்ட போய் திரும்ப குற்றம் சாட்டினாங்க? இவங்க ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. தரி ராஜா அப்புறம் அர்த்தசாஸ்திர ராஜா இவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? போய் இந்த ஜனங்க போய் விட்டுருக்கீங்க பாருங்க, இவங்க ஒழுக்கமே கிடையாது, இவங்க கிட்ட தேவனே கிடையாது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்களா இல்லையா? வாசிக்கலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 12, 13, 14. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர். இந்த லெட்டர் யாருக்கு போற லெட்டர் தெரியுமா? எப்போ படிச்சிருக்கோம். அர்த்தசாஸ்திர ராஜா போது லெட்டர். உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திவாரங்களை இடைத்து. அந்த பட்டணத்துக்கு என்ன பேராமா? இஸ்ரவேல் பட்டணத்துக்கு என்ன பேராமா? கலகமும் பொல்லாப்பும். கலகம் பொல்லாப்பும் பண்றவன் தான் எல்லா பட்டணத்தையும் பார்த்து கலகம் பொல்லாப்பும் தான். சோ யாருடைய வேலை அது? சாத்தானுடைய. என்ன பண்றா? குற்றச்சாட்டுறான். என்ன குற்றச்சாட்டு? வாசிங்க ஒரு அப்படியே. அதின் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறிவு. ராஜா பாத்துக்கோ, மதில் கட்டிட்டு இருக்காங்க. அறியலாவதாக இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அவங்க மட்டும் ஒழுங்கா கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கட்ட மாட்டாங்க? டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. அதாவது சாத்தானுடைய ட்ரெண்ட் அப்படியே கரெக்டா இருப்பாரு. உங்க வருமானத்துக்கு என்ன ஆகும்? ஆக்சுவலா இந்த விஷயம் அவங்க சொல்றது ஆலயங்களுக்கு முன்னாடி. இப்ப நம்ம படிச்சிருக்கிற சமயம் ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம். பட் இருந்தாலும் சாத்தா வேலை எப்பவே ஆரம்பிச்சிட்டான், முதல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் வாசிங்க. இப்போதும் நாங்கள் அரமனை உப்பு திங்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறோம். ராஜாக்கு பாரு, அவங்க கட்டிட்டாங்க, எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எங்களை வந்து கேட்க கூடாது, அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. இது ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம்? உப்பு திங்கிருக்கோம், அதனால சொல்ல வந்திருக்கோம். என்ன வழியை பண்ணிக்க சொல்லி அக்யூஸ் குற்றச்சாட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வைக்கிறாங்க. அதோட பெரிய குற்றச்சாட்டுனா தேவனே அவங்களுக்குள்ள இல்லைங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. வாசிங்க நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15, 16. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு. நெகேமியா போய் எதை கட்டி முடிச்சாரு? அலங்கத்தை எத்தனை நாளைக்குள்ள? 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எல்லுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அலங்கை கட்டி முடிச்சாச்சு. ஆலயம்ல அலங்கை கட்டி முடிச்சாச்சு. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது இந்த சப்ஜெக்ட்ல யாருக்கு? இந்த சப்ஜெக்ட்ல யாருக்கு? சாத்தான். சோ சாத்தான் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகி புறஜாதியான அனைவரும் கண்டபோது, அதாவது சாத்தான் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிளி எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவன் அவங்க கூட இல்லைன்னு தான் நினைச்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் தேசம் அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கு நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க சுத்தமா இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ தேவன் அவங்க கூட இருக்கிறது அப்புறமா தான் என்ன பண்ணிக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? இதை கேட்ட உடனே மிகாயேல் சும்மா இருப்பாரா? என்ன சொல்றாரு? யாரெல்லாம் இஸ்ரேல் தேசம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களை புற கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இஸ்ரேல் தேசம் யாருன்னு சுட்டி காமிக்கிறார். எப்படி காமிச்சாரு? அப்பொழுது சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அதாவது யாரை நோக்கி? சுற்றி இருக்கும் நாடுகளை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா? அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வாரா. இன்னைக்கு நடந்துட்டு இல்லையா? இது பழைய பாட்டுக்கு போயிடலாம், வேண்டாம். சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொள்ள கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா? இந்த தேசத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண தேவனை குற்றம் சொல்றீங்க, உங்களை தேவன் என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வாராங்க. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? இப்ப இவன் யார்? இவன் யோசுவா யார்? இஸ்ரேல் தேசம் எது தெரியுமா? அக்கினியிலிருந்து தப்பிச்சு வந்த கொள்ளி. அப்படியா? இஸ்ரேல் ஜனங்கள் அக்கினியிலிருந்து தப்பிச்சு வந்த கொள்ளியா? உபத்திரவத்துல தான் வந்தாங்க. போய் மாட்டினதான் உபத்திரவத்துல. திரும்பி வரும்போது போன்னு சொன்னாலும் போக மாட்டேன்ட்டாங்களே, பாதி பேர் வரவே இல்லை ஆலயங்கிறது காலங்கள். அப்ப அக்னியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொள்ளி என்னன்னா இருக்கு, ஒரு பயங்கரமான வெறியோட அவங்க இருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி எல்லாரும் வந்த உடனே அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஃபயர் வருமா வராது? அது பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சுட்டு மிகாயேல் சொல்றாரு சுத்தி இருக்கிற நாடுகளை பத்தி. இப்ப போய் அவனை தொட்ட செத்த.
சாத்தானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் யாரு? அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளியா மாறணும்னா இப்ப யோசுவாவுடைய கண்டிஷன் மாறணும். யோசுவா என்ன கண்டிஷன் இருக்காரு? அப்படி என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தேசம் தீட்டுப்பட்ட நிலைமையில். சோ தீட்டுப்பட்ட நிலைமையிலிருந்து இஸ்ரேல் தேசத்தை பரிசுத்தமா நிலைமை கொண்டு வரணும்னா எதெல்லாம் மாத்தணும்? ரசம் வஸ்திரத்தை மாத்தணும், அப்புறம் பாகை எடுக்கணும், அப்புறம் ஆடை. கரெக்டா? சோ வஸ்திரம் கொடுக்கிறது அப்படிங்கிறது என்ன வஸ்திரம் கொடுக்கறாருன்னா சிறந்த வஸ்திரம். பாகை சுத்தமான பாகை. வசந்திலே இருப்பாங்க பாகை, சுத்தமான பாகை. இத வச்சாச்சுன்னா ஆலயத்தில் என்ன பண்ணலாம்? நியாயம் விசாரிக்கலாம். அது மட்டும் இல்ல, என் தூதர்களுக்கு என்ன பண்ணலாம்? திருப்பி சொல்லலாமா? அழுக்கு வஸ்திரம் முடிச்சுக்கிற யோசுவாவை பரிசுத்தமா மாத்தணும்னா எதெல்லாம் மாத்தணும்? நம்பர் 1 வஸ்திரம் மாத்தணும். என்ன வஸ்திரமா மாத்தணும்? அழுக்கு வஸ்திரத்தை என்னவா மாத்தணும்? சிறந்த வஸ்திரமா மாத்தணும். பாகை தலைமையில வைக்கணும், சுத்தமான பாகை வைக்கணும். அடுத்தது ஆலயம் இல்லாதவங்களுக்கு ஆலயத்தை கொடுத்து ஆலயத்தை விசாரிக்கிற பொறுப்பை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, என் தூதர்களுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நடக்கும்னா இப்ப யோசுவா இதெல்லாம் நடந்தா யோசுவா என்ன பண்ணலாம்? மாறலாம். யோசுவா மாறிட்டாருங்கிறது தான் மிகாயேல் எப்படி சொன்னார்னா, இவன் அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட அப்படி எப்படி இருக்காங்க? பயங்கர வெயில் இருக்கான். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல திரும்பி வந்தோடனே வெறியோட தான் இருந்தாங்க. வெறியோட சொல்லும் போது ஒரு வெறியோட சொன்னாதான் சொல்லி வெறியோட தான் இருந்தாங்க. பார்க்கலாமா? இப்ப இந்த ஜனங்களை குற்றம் சாட்டுறதுக்கு சாத்தான் வந்தான்ல, சாத்தான் எத்தனை முயற்சி எடுத்திருப்பான் குற்றம் சாட்டுறதுக்கு. ஏதாவது ஒரு வகையில இஸ்ரேல் ஜனங்களை மீண்டும் ஒன்னு சேர விடக்கூடாது. இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு சாத்தான்கள் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், இந்த சுத்தி இருக்கிற நாடுகள் கூடி எல்லா விதத்திலையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தடை ஏற்படுத்தும் போது அந்த தடை எப்படி உடைச்சாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா உடைச்சாங்க? ஃபர்ஸ்ட் இந்த குரூப் பூரா உட்கார்ந்து, யார்? யோசுவா, செருபாபேல் எல்லாம் உட்கார்ந்து அடிக்கடி நமக்கு தடை வந்துட்டே இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணா, நம்மள உண்மையாலுமே இந்த ஆலயம் கட்டுறதுக்கு கோரேஸ் ராஜா பர்மிஷன் கொடுத்திருக்காருன்னு தெரியாம தான் தடை பண்றாங்க எல்லாருமே. ஆலயத்தை கட்டுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? யாரு? கோரேஸ். அம்மா யாரு? ஒரு கோரஸா சொல்லக்கூடாது. கோரேஸ் யாரு? பெர்சியா ராஜா. அவர் தான் கொடுத்தாரு. அவர் தான் பர்மிஷன் கொடுத்திருக்காருன்னு தெரியாம இந்த தரி ராஜா கூட நம்ம நின்றதுக்கு வாய்ப்பு இருக்குட்டு இந்த குரூப், ஆலயம் கட்டிட்டு இருக்கிற குரூப் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? தரி ராஜா. கோரேஸ் ராஜா இல்ல, தரி ராஜா வந்தாச்சு. சோ தரி ராஜாக்கு என்ன நியூஸ் எழுதுறாங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபயர் இப்ப. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாரி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே. ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும். எந்த செய்தி? ஏப்பா எங்களை கட்ட சொன்னதே கோரேஸ் ராஜா தான் அப்படிங்கிற நியூஸ் யார் போய் சேரணும்? தரி ராஜாவுக்கு போய் சேர்கிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடி, சுத்தி இருக்கிற நாடுகள் இந்த வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டது. அடுத்தது, அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். என்ன அனுப்புறாங்க? லெட்டர். என்ன லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க? வாசிங்க 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னா என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும். அவ்வளவுதான். அதுக்கு அன்பான பேர் உச்சரிக்க கூடாது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான அவன் வகையாரும் ராஜாவாகி தரியுவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாகும். கார்பன் காப்பி. தரி ராஜாவுக்கு இவங்க எழுதின லெட்டருடைய கார்பன் காப்பி. என்ன தெரியுமா? அந்த லெட்டர் நம்ம படிக்க போறதில்ல. அந்த லெட்டர் போய் யார் ரீச் ஆகுது? இப்ப தரி ராஜா. அந்த லெட்டர் என்ன தெரியுமா? எங்களை உண்மையாலுமே ஆலயம் கட்ட அனுப்புனது கோரேஸ் ராஜா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்பிட்டு தரி ராஜாவுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 5:17. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால். எந்த ராஜாவுக்கு? எந்த ராஜாவுக்கு? தரி ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவியை ஆராய்ந்து பார்க்கவும். தரி ராஜாவே போய் பாருங்க, கண்டிப்பா லெட்டர் இருக்கும். எந்த லெட்டர்? கோரேஸ் ராஜா எங்களுக்கு அனுப்பின லெட்டர். அவர்தான் அனுப்பிச்சிருக்காரு. நீ யார் புரிஞ்சுக்கோ. தடை பண்ணாத. இந்த சாத்தானை தான் இங்க தடை பண்ற வேலை.
நாங்க சுத்தமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால நீ ஒரு வேலை என்ன பண்ணா, கஜானாவுக்கு போ. எந்த கஜானாவுக்கு? பாபிலோன் இருக்கிற கஜானாவுக்கு போய் என்ன பண்ணா, அந்த லெட்டர் எங்கேயாவது கிடைக்குமா, நீ வேலை தேடிப்பாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புறாங்க. இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, நாங்க கட்டுறதா வேண்டாம். உடனே என்ன முடியுமா தெரியும் ராஜா, கஜானாவுக்கு போனாரு. எங்க போனாரு? கஜானாவுக்கு போய் லெட்டரை பார்த்தா லெட்டர் கண்டுபிடிச்சாரு. லெட்டர்ல கிளியரா எழுதிருக்கு. கோரேஸ் ராஜா தான் கிளியரா சொல்றாரு, இங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யார் யாரெல்லாம் தேவன் ஆவியை ஏவனாரோ எல்லாரும் போய் கட்டுங்கன்னு எழுதியிருக்காரு. சோ இந்த லெட்டரை பார்த்தா தரி ராஜா கையும் போடல காலும் போடல. என்ன போடல? உங்களுக்கு போல ஓடுது. கையும் போடல காலும் போடல. பயந்து போய் தரி ராஜா சாத்தானுக்கு லெட்டர் அனுப்புறாரு. யாரு சாத்தானுக்கு? ஏவனாவது இந்த ஜனங்க ஆலயங்களை தடுத்தீங்க, அப்புறம் பாருங்க வாசிக்கலாம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 7-8. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். அவங்க வேலை என்ன பண்ணணும்? அவங்க செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர். அவங்க கட்டணும். இப்ப இவர் என்ன சொல்றது தெரியுமா? வெளியே இருக்கிற சாத்தானை பார்த்து, சுத்தி இருக்கிற நாடுகளை பார்த்து கட்டுறதை தடை பண்ணிய என்ன பண்ணுங்கன்னு தெரியாது. உள்ள கட்டிட்டு பார்த்து ஒழுங்கா கட்டுங்க அப்படின்னு சொல்லி தரி ராஜா என்ன வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய், நீங்க சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், நான் சொல்ற ரூல் என்னன்னா, அந்த மனிதருக்கு தடை உண்டாக்காதபடிக்கு, அந்த மனுஷனுக்கு ஒருத்த கூட என்ன உண்டாக்கூடாது. சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு அனுப்பியிருக்காரு லெட்டர். நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் எப்படி இருக்குது சாத்தானுக்கு? இப்ப இந்த வேலையில யார் பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கிறீங்க? மிகாயேல். யார் மூலமா பண்ணிருக்காரு? இப்ப தரி ராஜா ஒரு கருவி, அவ்வளவுதான். சோ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதே தரி ராஜாவோட லெட்டர் பாருங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினார், எவனாவது நான் சொன்ன கட்டளையை மாத்தின்னு சொல்றேன், அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடிக்கி நாட்டப்பட்டு அவன் அதை தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுள். எவனாவது இஸ்ரேல் ஜனங்கள் வேலை செய்யற தடுத்தீங்கன்னு சொல்றேன், உங்க வீட்டுல இருந்து உத்தரத்தை எடுத்து அதிலே ஒரு தூக்கு மட்டும் போட்டுருங்க. ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும். யாராவது கெடுத்தீங்க அப்புறம் பாருங்க, தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தேவனுடைய நாமம் விளங்குற ஸ்தானத்தை போய் டச் பண்ணீங்க, உங்களை தேவன் நிர்மூலமாக்கிடுவார். தரிவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையா செய்யப்பட கடவுள் என்று எழுதியது. இப்ப சொல்லுங்க, சாத்தான் டச் பண்ணா என்ன ஆயிடுவாரு? பஸ்பமா போயிடுவாரு. அதனாலதான் சொல்லிருக்குது, அவன் அக்னியிலிருந்து அடுப்பிலிருந்து வரனால உங்களுக்கு சக்கப்படும். அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட புரிச்சவங்களுக்கு எவனாவது டச் பண்ணீங்க, தரி ராஜா உங்களை டச் பண்ணிடுவார். புரியுது உங்களுக்கு? சோ இப்ப சாத்தானுடைய நிலைமை என்ன? சரி நாங்க பாட்டு போய் வேற யாராவது இருக்கிறோம். சோ இப்ப சாத்தான் போயிட்டான், ஆனா ஸ்டில் யோசுவா என்னதான் பண்ணிருக்காரு? சோ என்னதான் சுத்தி இருக்கிற நாடுகளுடைய கொள்கையை ரிஜெக்ட் பண்ணா கூட இன்னும் அவர்கள் எப்படித்தான் இருக்காங்கன்னா, அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கு. என்னதான் அக்னியிலிருந்து வந்த கொள்ளையா இருந்தாலும் அழுக்கு வஸ்திரமா தான் இருக்கு. சோ அழுக்கு வஸ்திரத்துக்கு என்ன பண்ணி ஆகணும்? மாத்தியாகணும். சோ மாத்துறதுக்கு தான் எஸ்ராவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13-14. இம்மிடியேட்டா ரூல்ஸ் எல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்றாங்க தேசத்துல. எதுக்குன்னா சுத்தமாக்குறதுக்கு. எதை? அழுக்கு சுத்தமாக்குறதுக்கு. யோசுவா போட்டுக்கிற அழுக்கு வஸ்திரத்தின் நிலைமையை மாத்திட்டு, யோசுவா போட்டுக்கிற அழுக்கு வஸ்திரம் எதை குறிக்கும்? இஸ்ரவேலுடைய நிலைமை. அதை மாத்தணும்னா சுத்தமான வஸ்திரம் போடணும்னா சிம்பிள், அவங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணணும்? அதை பண்ண வைக்கிறதுக்கு இப்ப எஸ்ரா வர
வாசிங்க. எஸ்ரா 7:13-14. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று. தரிராஜா மனப்பூர்வமாய் போகலாம் என்று நம்மால என்ன இருக்கு? நம்மால உத்தரவாதம். யார் பார்த்து சொல்லிருக்காரு? எஸ்ரா பார்த்து சொல்லிருக்காரு போலாம். நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். இனிமேல் உங்களுக்கு ரூல்ஸ் யார் தான் போடுவா? நான் போட மாட்டேன். எஸ்ரா போடுவாரா? தேவனுடைய ரூலை எஸ்ரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். சோ தேவனுடைய ரூலை போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டா அழுக்கு வஸ்திரம் என்னவா மாறிடும்? சிறந்த வஸ்திரம் தான் மாறிடும். இப்ப நம்மள என்ன வஸ்திரம் போட்டுருக்கோம்? அழுக்கு வஸ்திரமா சிறந்த வஸ்திரமா யோசிச்சுவாங்க. அடுத்தவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு யோசிச்சு என்ன வஸ்திரம் போட்டுருக்கோம்? சிறந்த வஸ்திரம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறதுனால என் காதுக்கு ஒழுங்கு அப்படிலாம் போகாது. சிறந்த வஸ்திரம் போடுறது என்னதுன்னு புரிஞ்சா கடைசியில பாருங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடக்க வைக்கிறதா சுத்தமான வஸ்திரம். இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே நம்ம என்ன வஸ்திரம் தான் போட்டுக்கணும்? சிறந்த வஸ்திரம் போட்டுக்கணும். சோ நம்ம அழுக்கு வஸ்திரம் என்ன பண்ணல? கோவோட நிக்குது பாருங்க. நீங்க ரெண்டுமே போட்டுக்கோங்க. நீங்க எப்படி போடுறீங்க போட்டுக்கோ. போடல பார்க்கலாம். அடுத்த வசனம் எஸ்ரா 7:17-18. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தனிராஜா பாருங்க என்ன ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் பாருங்க தேவனால யூஸ் பண்ணப்படுறது. ஆகையால் இந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பலி செலுத்தியாச்சு. என்ன பயம்? பாவம் மேல Dress மாறுமா மாறாதா சொல்றேன் பாருங்க. பாவ பலிகளையும் வாங்கி அவைகள் எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. நீ பலி செலுத்து அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். மிகாயேல் நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகாயேல் யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் சொல்லிட்டு இருக்கு எஸ்ரா கிட்ட. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். சோ இப்ப அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கும் யோசுவா என்னவா மாறிட்டாரு? என்ன வஸ்திரம்? சிறந்த வஸ்திரம் போட்டாச்சா? அகிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளியா சாத்தான் இப்போ அவருக்கு என்ன போட்டாச்சு? வஸ்திரம் போட. என்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவங்களுக்குள்ள ஒரு பக்தியான மாற்றம் வருவதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அதுல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா இஸ்ரேல் தேசம் ஒரு தன்னிறைவு பெற்ற தேசமா மாறிடும். வாசிக்கலாம். மீகா 4:4. மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் திராட்சைச்செடியின் நிழலிலும். நீ வேற எங்கேயும் படிக்க வேண்டாம். உனக்குன்னு ஒரு திராட்சை செடி அந்த நிழல்ல போய் நீ நிற்கும். அடுத்தது தன் அத்திமரத்தின் நிழலிலும். நீ வேற எங்கேயும் படிக்க வேண்டாம். உனக்குன்னு ஒரு அத்திமரம் இருக்கு அந்த நிழல்ல போய் நிற்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கு? யாரும் எதற்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற ஜனங்கிட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் கொடுத்தேன். பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. சோ இதோட நேரத்துல தலைக்கு என்ன வச்சாரு? பாகை வச்சாரு. தலைக்கு பாகை வைக்கிறது என்ன அர்த்தம்? கனம் கொடுக்கிறது. அப்ப இஸ்ரேல் தேசம் வந்து ஒரு பக்தியான தேசமா மாத்துறது மாத்திரம் கிடையாது, அதுக்கு கனத்தையும் தேவன் கொடுக்கிறார். என்ன கனம்? போன வாரம் படிச்ச என்ன கனம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற கனம் என்ன? சரியான பாயிண்ட். சரியான பாயிண்ட். எல்லா ஜனங்களும் தேவனை தெரிஞ்சுக்கிறதே இவங்க வச்சுட்டாங்க. அதான் மிகப்பெரிய கணம். வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். என் ஜனமாவார்கள். அடுத்தது நான் உன் நடுவில் வாசமாய். அதோட பெரிய கணம் என்ன வேணும்? நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இதோட நிறுத்தல. முதல்ல Dress மாத்தினாரு. எப்படி மாத்தினாரு? அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து சிறந்த வஸ்திரம். அப்புறம் தலைக்கு மேல கனம். இதெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுத்தாரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? தொடர்ந்து வாசிங்க.
சகரியா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து சூப்பர் பாயிண்ட். அடுத்து, என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். அதாவது நீ தான் எனக்கு தேவை, மத்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு என்ன தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இந்த பாயிண்ட் எனக்கு புரியல. இங்க நிக்கிறவங்களுக்கு உலாவுறதுக்கு ஒரு வாய்ப்பு. விழா இடம் எடுத்து திருவிழத்தில் வாசல். நீ என் வழிகளில் நடந்து, நீ என் வழிகளில் இல்ல வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினார். ஓகே, அப்புறம் நீ என் இல்லத்தை ஆழ்வாய். என் இல்லத்தை உண்மைதானே? அவங்களுக்கு அந்த தேச தேவனை என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு. அடுத்தது, என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். கோயிலுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு. அடுத்தது, இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன். இது உரிமையா? எல்லாத்தையும் வரிசை அடிக்க வச்சு இடையில போயிட்டு வருது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எல்லாரும் வரிசை அடிக்க இடையில போயிட்டு வரேன். தூதர்களுக்குள்ள உலாவுவதற்கு வாய்ப்பு தருவேன். அந்த தம்முன் நின்று கொண்டிருந்தவர்கள் இப்ப யாரு? அந்த தூதர்கள் கண்டுபிடிக்கும். இஸ்ரேல் தேசம் தேவனுக்கு கீழ்ப்படிச்சு சுத்தமாயி தேவன் கனத்தை கொடுத்துட்டாருன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தானே, யோசுவா தானே அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிறவரை நல்ல வஸ்திரம் போட்டுக்கிறவர், தலைமையில பார்க்க வைக்காதவரை வச்சவர். அப்ப இஸ்ரேல் தேசம் அப்படி மாறிச்சுன்னா உடனடியா தேவன் என்ன வாய்ப்பு கொடுத்துருவானா, என் தூதர்களுக்குள் நீ என்ன பண்ணலாம். அப்ப என் தூதர்கள் யார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு இடையில நீ போயிட்டு வரலாம். அப்ப தேசம் இஸ்ரேல் தேசம் அதுக்குள்ள போயிட்டு வரலாம். கரெக்டானே? இஸ்ரேல் தேசம் அதுக்குள்ள போயிடலாம். தூதர்கள் அவங்களுக்குள்ள போயிட்டு வரலாம். ரைட்? மிகாயேல் சொன்னா தூதர்கள் ஒர்க் பண்றாங்க. மிகாயேல் சொன்னா தூதர்கள் ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க் பண்ணாங்க? யோசுவாவுடைய ட்ரெஸ் மாத்துறாங்க. தலைமையில இருந்து போய் பாகவினா வைக்கிறாங்க. அப்ப இவர்கள் யார்? மிகாயேலின் ஊழியக்காரர். இந்த மிகாயேலுடைய ஊழியக்காரர்களுக்குள்ள தண்ணீர் பெற்ற இஸ்ரேல் தேசம் உலாவலாம். அப்ப யார் இந்த தூதர்கள்? 144,000 பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுறப்ப போய் உலாவி கொண்டாங்க. யார் இந்த தூதர்கள்? மிகாயேல் வேலை செய்றாங்க. என்ன வேலை? யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரத்தை கழட்டுறவங்க தான். யோசுவாவுக்கு நல்ல வஸ்திரம் போட்டு விடுறதும் அவங்க தான். யாரு? தேவனுடைய தீர்க்க தரிசனம். கரெக்டா? இஸ்ரேலுடைய அழுத்த தேவன் வஸ்திரம் போக்காரு. தீர்க்க தரிசனம் அதை சொல்ல வைக்கிற தீர்க்க தரிசிகள். இப்ப அந்த ஊழியக்காரர்கள் யாருன்னா தீர்க்க தரிசனம். கரெக்டா? ஏன் பூரல் இருக்கு? தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல, அவங்களை ஆசீர்வதிக்கிற எக்கச்சக்கமான தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்ப இஸ்ரேல் தேசம், அதாவது சுத்தமான இஸ்ரேல் தேசம் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்குள்ள போய் வரலாம். அப்படிதான் அர்த்தம். தூதர்கள் தீர்க்க தரிசனம். அழுக்கு வஸ்திரம் தரிச்ச யோசுவா மாறி இப்ப சிறந்த வஸ்திரத்துக்கு வந்துட்டாரு. இஸ்ரேல் தேசம் சுத்தமான இஸ்ரேல் தேசம், பக்தியான இஸ்ரேல் தேசம். அப்ப பக்தியான இஸ்ரேல் தேசம் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்குள்ள போயிட்டு வரலாம். உன்னைய பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நீ பார்க்கலாம், நீ யோசிக்கலாம், நீ ரீச் பண்ணலாம். புரியுதா சொல்றது? இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தேவன் சொல்லிருக்க எல்லா தீர்க்க தரிசனத்தையும் இஸ்ரேல் ஜனங்கள் ரீச் பண்ணலாம். அதுல ஒரு தீர்க்க தரிசனம் தான் அடுத்த வசனம், சகரியா 3:7. 3:7 வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே. யாரு? ஏன் அழுக்கு வஸ்திரம் வரலைங்க? என்ன சுத்தமாயிட்டா. அப்ப சுத்தமாயிட்டா எங்க போனா? எதுக்குள்ள? ஏன் ப்ராஃபஸி எல்லாம் உடைத்தான். நீ என்ன வேணா போய் பண்ணலாம். அப்ப அதுல ஒரு ப்ராஃபஸி தான் இண்டிகேட் பண்றாரு. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். அதே தோழர்கள் தீர்க்கதரிசனங்கள். நான் உங்ககிட்ட பேசுறத நீ கேட்கலாம், தீர்க்க தரிசனமும் கேட்கலாம்.
கரெக்டா? தீர்க்கதரிசனம் மூலமா தான் தேவன் பேசுறாரு கூட. கேட்கலாம். அந்த தீர்க்கதரிசனம் என்னன்னா, இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இங்க உட்கார்ந்திருக்கவங்க யாரு? அடையாளமா இருக்கிற இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷன். புருஷன். அடுத்து நெக்ஸ்ட். இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசரை நான் வரப்பண்ணுவேன். இதுதான் நீ உலா வேண்டிய தீர்க்கதரிசனம். கிளை எனப்பட்ட என் தாசனை நான் என்ன பண்ணுவேன்? அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கிளை எனப்பட்ட தாசனை வரப்பண்ணுவேங்கிற தீர்க்கதரிசனத்துக்குள்ள இவங்க உள்ள போக முடியல. இப்ப நீ என்ன பண்ணலாம்? யார் அந்த கிளை, யார் அந்த தாசன் என்பதை அடுத்த வாரம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமாம்.